எடுத்துக்கலாம். இப்போ மீன ராசி நேர்களுக்கு உண்டான ராசி லக்ன நேர்களுக்கு உண்டான முடக்கு பாதிப்பும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க ஜாதகத்துல சூரியன் உத்திரம் அஸ்தம் இந்த நட்சத்திரத்துல இருந்தா, உத்திரம் அஸ்தம் உத்திரம் அஸ்தம் உத்திரத்துல இருந்தா ரேவதி வந்து முடக்கு நட்சத்திரமாக வரும். அஸ்தத்துல இருந்தா உத்திரட்டாதி முடக்கு நட்சத்திரமாக வரும். இந்த ரேவதி உத்திரட்டாதி வந்து மீன வீட்டுல தானே இருக்கு, மீன வீட்டுல இருக்கு. சரிங்களா? ஸோ மீன வீட்டின் அதிபதி யாருன்னா குரு பகவான். ஸோ இவரு தான் முடக்கு அதிபதியாக வருவார். ஸோ முடக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். சரிங்களா? இங்கே போயிட்டு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு 12ஆம் இது மீன வீட்டுல போயிட்டு சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், சந்திரனாலே தன்னை சுற்றியுள்ள பெண்கள், தாயார், சகோதரி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இவங்களால இந்த ஜாதருக்கு வந்து ஒரு விரக்தி மனப்பான்மை எப்பவுமே ஏற்படும். இவங்களால வந்து என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை பண்றாங்க, இவங்களால வந்து ஒரு பண கஷ்டத்தை அனுபவிப்பார். இவங்களுக்காக போய் எங்கேயாவது போய் கடன் வாங்குவாரு, அதை கட்ட முடியாம அவதிப்படுவாரு. இவங்க வந்து இவங்க பெண்கள் வழியில இவருக்கு வந்து ஒரு பண விரயம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனால இந்த பணம் கஷ்டந்தால என்ன பண்ண இவரோட வந்து அயன சயன போகம் வந்து பாதிக்கப்படும். இவருக்கு வந்து தூக்கம் வராது, இவருக்கு வந்து ஒரு தன்னோட லைஃப்பை வந்து ஹாப்பியா லீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை இந்த ஜாதகர், அதனாலே வந்து இந்த ஜாதகருக்கு ஒரு விரக்தி மனப்பான்மை வந்து இவர் கஷ்டப்படுவாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதே வந்து நம்ம லக்னமா போட்டீங்கன்னா இந்த ஜாதகர் இப்போ லக்ன பாவகம் இப்போ வந்து மீனம் இல்லைங்களா, முடக்கு வீடு மீனம் சொல்லிட்டோம். ஸோ லக்ன பாவமே முடக்கானால் இந்த ஜாதகர் என்ன சொல்லுவாரு, வாழ்நாள் முழுவதும் ஒரு பண கஷ்டத்தோடே இருப்பாரு. இவருக்கு வந்து எதை பண்ணாலும் வந்து ஒரு பணம் கஷ்டம் இதுக்குள்ள இல்லை, அவருக்கு வந்து இவரால் வந்து சேமிக்க முடியாது, ஒரு பணம் விரயம் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பண கஷ்டத்தை அனுபவிக்க பிறந்தவர், இந்த முடக்கு தோஷத்தால் இவருக்கு பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இதே வந்து மீன வீடு முடக்கும் போது இப்போ ஒரு ஜாதகர் இப்போ சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காரு வைக்க, 1 2 3 4 5 6 7 8. ஸோ இங்க இருந்து 8 கவுண்ட் பண்ணீங்கன்னா சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மீன வீடு 8ஆம் பாவமாக வரும். சரிங்களா? இப்போ 8ஆம் பாவமா வரும்போது என்ன பண்ணுவோம், இந்த ஜாதகர் 8ஆம் பாவம்னாலே வந்து அதுவும் குருவின் வீடு. ஸோ இந்த ஜாதகர் வந்து ஒரு அசிங்க அவமானத்தை தன் வாழ்வில் சந்திப்பார். இந்த கந்து வட்டி, இந்த பணம் எல்லாம் கேட்கறாங்க இல்லையா, அந்த வட்டி கட்ட முடியாம இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தெல்லாம் அனுபவிப்பாங்க. வந்து வட்டிக்காரங்கெல்லாம் வீட்டுல வந்து நிற்பாங்க. ஏன் கடன் கேட்டவங்க வந்து நின்று கடனை திருப்பி தர முடியாத நிலையில வந்து இவருக்கு வந்து ஒரு அசிங்க அவமானம் கண்டிப்பாக ஏற்படும். இதனால இவருக்கு வந்து என்ன ஆகும், ஒரு ஆயுள் பாதிப்பு கூட இந்த அமைப்பு வந்து கொடுத்து விடும். ஏன்னா வந்து இது வந்து 8ஆம் பாவமா வருதுல, 8ஆம் பாவம் காரகம் என்ன சொல்லுவோம் நம்ம, ஆயுள் பாவகம்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து இவருக்கு ஒரு பண கஷ்டத்தால ஒரு ஆயுள் பாதிப்பு இருக்கும். இல்ல வந்து ஏதோ ஒரு நோயால இவருக்கு வந்து இவர் என்ன பண்ணுவார், அந்த பணத்தை வந்து விரயம் பண்ணுவார், ஏதோ ஒரு நோய்க்காக வந்து அதிக பணத்தை செலவழிப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எந்த பாவகம் இருக்குதோ, ஸோ அந்த பாவகத்துக்கு இந்த முடக்கு வந்து எத்தனாம் பாவமாக வருதோ அந்த பாவகாரத்தில் இந்த ஜாதகர் வந்து கடுமையான தோஷத்தை சந்திப்பார் அப்படின்னு எடுக்கலாம். இது வந்து 2ஆம் பாகமா வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து கும்ப லக்னத்துக்கு இது வந்து 2ஆம் பாகமா வரும். அப்ப என்னப்பா, இப்போ ஒருத்தர் வந்து கும்ப லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஸோ மீன லக்னம் 2ஆம் பாவமா வந்தா ஜாதகருக்கு வருமான தடை இருந்துகிட்டே இருக்கும்.
வருமானத்தை வந்து இவருக்கு வருமானம் சரியான முறையில வருமானம் கிடைக்காது. குடும்பத்துல ஒரு அமைதி இருக்காது. குடும்பத்துல எப்பவுமே ஒரு குழப்பம், சச்சரவு, குடும்பத்துல எப்பவுமே ஒரு வம்பு வழக்கெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாவகத்துல கனெக்ட் பண்ணி எத்தனையாவது பாகம் முடக்கு பாகமா வருதோ அதுக்கு தகுந்தபடி அந்த ஜாதகர் வாழ்நாளில் முடக்கு தோஷத்தால் கடுமையான பிரச்சனையை அனுபவிப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதற்குண்டான தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவானின் தானியம் பாத்தீங்கன்னா கொண்டை கடலை. இங்க ஒரு ஜாதக கட்டம் வரைந்து மீன வீட்டுல கொண்டை கடலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதன் மேல ஒரு விளக்கு போட்டு தீபம் ஏத்தி எப்ப பண்ணலாம்னா குரு வியாழக்கிழமை குரு கோரையில பண்ணுங்க. குரு கோரையில பண்ணிட்டு இந்த குரு பகவானை நினைத்து 3 முறை நீங்க வலம் வாங்க. வலம் வந்துட்டு அந்த கொண்டை கடையில வந்து ஏற்கனவே வாங்கி வச்ச கொண்டை கடலை சேர்த்து நீங்க தானம் பண்ணுங்க. இது வந்து எளிய தாந்திரிக முறை பரிகாரம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுல. அடுத்ததாக இதற்குண்டான கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம். அல்லது சதுஷ்பாதம் கரணம் அன்னைக்கு போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணீங்கன்னா இதன் தோஷம், முடக்கு தோஷம் வந்து படிப்படியாக நிவர்த்தி ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ 12 ராசி லக்ன நேர்களுக்கும் உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள முடக்கு தோஷ பரிகாரமும் முடக்கு தோஷ பாதிப்பும் அதற்குண்டான வழிபாட்டு முறைகளும் தாந்திரிக பரிகாரம், கோவில் பரிகாரம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இது அதோட இதுக்குண்டான நான் தாந்திரிக முறையும் கொடுத்துருக்கேன், கோவில் வழிபாடும் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே பண்ணீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து 100% பக்காவாக இருக்கும். ஸோ நேர்களே இது வந்து பயன்படுத்திக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதற்குண்டான டீட்டெயில் எல்லாம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம கிளாஸை பற்றி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நம்ம திதி யோக கரண ஜோதிட முறையில் வருகின்ற 15/2/2026 முதல் தொடர்ந்து 10 நாட்கள், 24/2/2024 வரை தொடர்ந்து 10 நாட்கள் வந்து தசாபுக்தி வகுப்பு வந்து நம்ம ஆரம்பமாகிறது. நம் குருஜி சௌபாக்கிய மணிவண்ணன் ஐயா அவர்கள் நடத்துவார் கிளாஸை. மிகவும் அற்புதமான ஒரு வகுப்பு. திதி யோக கரண முறையில் நம்ம தசாபுக்தியை பயன்படுத்தி எவ்வாறு நம்ம பலன் எடுப்பது. இப்போ நம்ம எல்லாருடைய ஜாதகத்திலே நீங்கள் எப்படி நம்ம ஜாதக பலன் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. பஞ்சங்கங்களை பயன்படுத்தி தான் நம்ம ஜாதக பலன் பார்ப்போம் இல்லைங்களா? ஒரு வாரத்தில் பிறந்திருப்பீங்க, ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க, ஒரு நித்திய நாம யோகம், ஒரு கரணம் அதெல்லாம் பிறந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாம யோகம், கரணம் வாயிலாக அப்புறம் ஒரு முடக்கு இப்போ சொன்னோம்ல அந்த முடக்கு தோஷம் சொன்னோம். ஸோ ஒரு கிரகம் முடக்கு கிரகமாக வரும். அப்புறம் வைநாசிகம்ட்டு ஒரு கிரகம் வரும். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குது அதுவும் கனெக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன கர்மா வாங்கி பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, அதற்குண்டான எப்படி பரிகார முறைகள் என்ன, அது என்ன மாதிரி பாதிப்புகளை உங்களுக்கு வரும், எந்த காலத்துல நீங்க வந்து கவனமா இருக்கணும், எந்த காலம் உங்களுக்கு வந்து இந்த இது செயலை பண்ணலாம், இந்த செயலை பண்ணக்கூடாது, எந்த டைம்ல பண்ணா வந்து உங்களுக்கு சக்சஸா இருக்கும் அப்படிங்கிற எல்லா வழிமுறைகளும் இந்த வகுப்புல வந்து கற்றுத்தரப்படும். கிரகக்காரகம், பாவக்காரகம், எல்லாமே நட்சத்திரக்காரகம், நம்ம திருமணத்துல வந்து என்ன மாதிரி எப்படி பார்க்கணும், திருமண பொருத்தை எப்படி பார்க்கணும், ஸோ தசாபுக்தியை வந்து கனெக்ட் பண்ணி அது எப்படி நம்ம செயல்படும் அப்படிங்கிறது எல்லாம் பற்றி. இப்போ கோச்சார கிரகங்கள் வந்து அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போவே நம்ம ஜாதகத்துல கோச்சார கிரகங்கள் வந்து நமக்கு வந்து டெம்பரரியா ஒரு பாதிப்பை தான் கொடுக்கும். ஸோ இதையும் தசாபுக்தியும் கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி பலன் பார்ப்போம் அப்படிங்கிற வகையில ஒரு அற்புதமான ஜோதிட வகுப்பு வந்து நடைபெற இருக்கிறது. இதன் கட்டணம் வந்து மிக குறைந்த கட்டணம் தான், வெறும் 1200 ரூபாய் தான் இதன் கட்டணம். உங்களுக்கு வந்து குறைந்த கட்டணத்துல வந்து அதிக விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குது.
ஸோ நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. இரவு 7 to 8:30 மணிக்கு வந்து இந்த வகுப்பு நடைபெறும். ஸோ நேர்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா என்னோட நம்பர் இங்கே இருக்குது. இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக அற்புதமான ஒரு ஜோதிட முறை, திதியோக கர்ண ஜோதிட முறை. இதோட ரிசல்ட் வந்து 100% அக்குரஸியாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். சரிங்களா? முடிச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் என்னோட ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வகுப்பை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும், அதுவும் இல்லாமல் மாதம் மாதம் எல்லா தலைப்புகளையும் வந்து வகுப்புகள் நடைபெறும். இந்த வகுப்புன்ட்டு இல்லை, எல்லா தலைப்புகள்லையுமே ஜோதிடத்துக்கு தேவையான அத்தனை தலைப்புகள்லையுமே வந்து வகுப்புகள் வந்து நடந்துபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும், இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நேயர்களே, நன்றி, வணக்கம்.